பொங்கல் பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் சொந்த ஊர் செல்லும் நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்காக தற்போது சென்னையிலிருந்து பல்வேறு மக்கள் தென் மாவட்டங்களுக்கும் தங்களுடைய சொந்த ஊருக்கும் புறப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பொங்கல் பண்டிகையொட்டி 5 நாள் தொடர் விடுமுறை காரணமாக ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை காணப்படுகிறது. குறிப்பாக தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, பெருங்குளத்தூர் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது காலை முதலே தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் 5 நாள் விடுமுறைக்காக நேற்று மாலை முதலே தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுது. இந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதலே தற்போது பகல் நேரத்திலும் இந்த போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 5 இடங்களில் இந்த சிறப்பு பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் தினந்தோறும் 300 பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் வட மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. அது தவிர தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதிகளில் வணிக வளாகங்கள் தற்போது தீநகருக்கு இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்காக புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கவும் பொதுமக்கள் சென்னை வாசிகள் அதிக அளவு வந்து செல்வதால் சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது. மேலும் ஜிஎஸ்டி சாலை மட்டுமின்றி அதனுடைய உட்புற சாலைகளும் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பலரும் இந்த வழியாக சாலையை கடக்க வேண்டி வெளியூருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் தொடர்ச்சியான ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தற்போது புதிதாக அமைந்திருப்பதால் ஏராளமான போக்குவரத்து காவலர்களும் அங்கே பணியில் ஈடுபட்டிருப்பதால் தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டையில் ஒரு குறைவான எண்ணிக்கையிலே போக்குவரத்து காவலர்கள் தற்போது பணியில் ஈடுபட்டிருப்பதால் போக்குவரத்து சிக்னல்கள் சரியாக இயங்காததாலும் இந்த நெரிசலானது கூடுதலாக இயக்கப்படுகிறது. இன்று மாலை முதல் ஏராளமானவர்கள் இந்த சனிக்கிழமை என்பதால் பணிகள் முடித்து வெளியூருக்கு தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பொங்கலை கொண்டாடுவதற்கு செல்ல இருப்பதால் இன்று மாலை ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவும் அச்சரிக்கின்றனர். எனவே கூடுதல் பாதுகாப்புடன் அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை உள்ளனர். அதே போல் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே பேருந்து கிடைக்கிறது. சாதாரண முன்பதிவு செய்யாதவர்கள் பேருந்து கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். எனவே கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.